தன் பிறப்பிலே ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியவர் தான் ஆதிசக்தி. அந்த ஆதிசிவனின் ஆதிசக்திக்கு பிரம்மதேவரின் மகனான தக்ஷன் தான் அப்பாவா? ஆதிசக்திக்கு நாரதர் சொல்ற பேரை தான் வச்சாங்களா? இது எல்லாமே சிவனோட அனுமதியோட தான் நடந்துச்சா? அப்படி என்னதான் நடந்துச்சுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு மறந்துடாம லைக் பண்ணிக்கோங்க. ஒரு கல்லில் ரெண்டு மாங்காங்கிற கதையா சிவனோட ஆணையை நிறைவேற்ற போன பிரம்மர் கூடவே ரதி மன்மதனோட திருமணத்தை பத்தி பேச கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆதிசக்தியை மகளா பெற்றெடுக்க தவம் புரிஞ்சு அந்த தவத்துல சந்தோஷப்பட்ட ஆதிசக்தி ஒரு கண்டிஷன் போட்டு கேட்ட வரத்தை கொடுக்கறாங்க. அப்படி ஆதிசக்தி என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேட்டுக்கங்க. தக்ஷனுக்கோ ஆதிசக்தி தான் தனக்கு மகளா பிறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனா ஆதிசக்தி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நான் தான் உங்களுக்கு மகளா பிறப்பேன், ஆனா நான் தான் பிறந்திருக்கேன்னு உங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? அப்பதானே தானும் ஒரு சாதாரண மானுட பிறவியா பிறந்து தக்ஷன் மற்ற பிள்ளைகளை எப்படி பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டி வளர்த்தாரோ அப்படி தானும் வளர்ந்து வரணும்னு நினைச்சிட்டாங்க. ஆதிசக்தி எப்படி வாக்களித்தாங்களோ அப்படியே தக்ஷனுக்கு மகளாக பிறக்க இப்படியாக தக்ஷ மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்தாச்சு. மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்ததை நினைச்சு அந்த அரண்மனை மட்டும் இல்ல, அந்த நகரமே விழாக்கோலம் மாதிரி திருவிழாவா கொண்டாடுறாங்க. அரண்மனையில இருக்க எல்லாருக்கும் பரிசு பொருளை வாரி வழங்கிட்டு இருக்காரு நம்ம தச்ச மகாராஜா. குழந்தை பிறந்த செய்தியை கேட்டதும் குழந்தைய பார்க்க போலான்னு நினைக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம நாரதர் வந்துடுறாரு. நாரதரை பார்த்த தக்ஷனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே நாரதர் தக்ஷனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. தக்ஷனும் வியப்புல இருந்து வெளியில வர முடியாம, நீங்கள் எப்படி இங்க வந்த நாரதரேன்னு கேட்க நாரதர் சொல்றாரு, தங்கள் மகளின் ஒளி பொருந்திய முகம்தான் என்னை இங்க அழைத்து வந்ததுன்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய பார்க்க ராணியோட அறைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்ததும் தக்ஷனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம நாரதரோ சும்மா இல்லாம, தக்ஷ மகாராஜா தங்கள் மகளுக்கு இன்றே பெயர் சூட்டும் விழாவை ஏற்பாடு செய்யுங்கள்னு சொல்ல தக்ஷனோ என்ன பெயர் வைக்கலாம்னு கேட்க அதற்கு நாரதர் சொல்றாரு, தக்ஷனுக்கு மகளாக பிறந்ததுனால தாட்சாயினி என்று அழைக்கப்படுவாள், அகில உலகத்தையும் ஆள்வதால சதிதேவி என்ற பெயராலும் அழைக்கப்படுவாள்னு சொல்லி நாரதரே சதின்னு பெயர் சூட்டி அன்பா முதல்ல அழைக்கிறாரு. பின் தக்ஷனும் அவர் மனைவியும் சதியின் சகோதரிகளும் சதியின் மீது அன்பும் அக்கறையும் செலுத்தி வளர்த்து வர்றாங்க. அரண்மனையில இருக்க எல்லாரோட கண்ணும் சதி மேலதான் இருந்துச்சு. அவ்வளவு அழகாகவும் ஒளி பொருந்தியவளாகவும் சதி இருந்தா. இப்படியே ஆண்டுகள் பல கழிந்தன. நம்ம சதியும் அப்படியே பெரிய பெண்ணா வளர்ந்துட்டாங்க. சதிக்கு திருமண வயது வந்துருச்சு. தக்ஷனோட அரண்மனையில கண்ணை திறந்துகிட்டே பகல் கனவு காண்பாங்கல்ல, அப்படித்தான் சதியும் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கைக்கு திருப்புமுனையா இருக்கிறது அவங்க கண்ட கனவாதான் இருக்கும். அப்படிதான் சதியோட வாழ்க்கையிலையும் அவங்க கண்ட இந்த கனவு தான் அவங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்க போகுதுன்னு இப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்படி சதியோட கனவுல வந்தது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, அகில உலகத்தையும் ஆளும் நம்ம பரம்பொருளான ஆதிசிவனின் வடிவம் தான் அவங்க கனவுல வர. இந்த பக்கம் சதியோட சகோதரிகள்லாம் சதியை பார்த்துக்கிட்டே வந்து சதியை கூப்பிடுறாங்க. சதிக்கு அவங்க கனவுல வந்தது யாருன்னு தெரியலன்னு சொல்ல அதுக்கு சகோதரிகள் சொல்றாங்க, நம்ம போய் முதல்ல அப்பாட்ட சொல்லி சதிக்கு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே பகல் பொழுது முடிஞ்சு இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க உடல் மட்டும் அங்கேயே இருக்கு. அவங்க ஆன்மா அப்படியே புறப்பட்டு சிவன் இருக்கும் இடத்திற்கு பக்கத்துல போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கனவுல பேசிக்கிறாங்க. சிவன் சதியை பார்த்து கேட்கிறாரு, சக்தி நீயான்னு கேட்க அதுக்கு நான் சக்தி இல்லை, என் பேர் சதி என்ற தாட்சாயினின்னு சொல்ல சிவனோ இல்லை சக்தி, சதி என்பது உன்னோட பூவுலக பேர்னு சொல்லி நீதான் என் அளவில்லா ஆதிசக்தின்னு சொல்ல உடனே சதி, ஏன் பிரபு உங்க சக்தி உங்களை விட்டு விலகி இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு சிவன் சொல்றாரு, சிவனுக்கும் சக்திக்கும் பிரிவு என்ற ஒன்று இல்லவே இல்லை, இந்த விலகலும் என் திருவிளையாடலில் ஒன்றுதான்னு சொல்ல நம்ம சதியோ ஒண்ணுமே புரியாம கேக்குறாங்க, நீங்க இங்க கைலாயத்துல இருக்கீங்க, சக்தி சதிங்கிற பேர்ல பூ உலகத்துல இருக்காங்க, ஏன் இந்த திருவிளையாடல் பிரபுன்னு கேட்க சக்தியால இந்த பூலோகத்துல மங்களம் உண்டாகணும், சக்தியே எல்லாவற்றிற்கும் மூலதனம், சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தியும் இல்லை, இது எல்லாவற்றிற்கும் மூலாதாரம் நீதான் தேவியே, சக்தியால் மட்டுமே சக்தி
சத்தியம் காக்கப்பட்டு சிவன் பெருமை அடைகிறது தேவியேன்னு சொல்ல அதுக்கு சதி சொல்றாங்க, சக்தியை பத்தி எனக்கு புரிய வச்சிட்டீங்க, ஆனா நீங்க கடவுளா கைலாயத்துல இருக்கீங்க, நான் மானோட பிறவியா தக்ஷனோட மாளிகையில, ஏன் இந்த பிரிவுன்னு கேட்க அதுக்கு நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, தேவியே என்னோட இந்த லிங்க வடிவமும் ருத்ர வடிவமும் ஜகத்தின் நன்மைக்காகவே, கூடிய சீக்கிரமே நம்ம 2 பேரும் கடவுள் வடிவில் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்ல சதிக்கு ஒரே சந்தோஷம். கடைசியா சிவன் சொல்றாரு, நான் முன்னு சேர என்னோட 5 எழுத்து மந்திரமே உனக்கு உதவும்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அவங்களும் அந்த 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி கனவுலேருந்து முழிக்கிறதுக்குள்ள சதியோட அம்மா அவங்கள எழுப்புறாங்க. ஆனா நம்ம சதியோ ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. இதை கேட்டதும் சதியோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. சதி சொல்றாங்க, அம்மா இந்த 5 எழுத்து மந்திரம் தான் என்னோட வாழ்க்கையை மாற்ற போகுது, அது அந்த ஆதி சிவனுக்கு உரியது, நான் உடனே மண்ணில் சிவலிங்கம் செஞ்சு அதை வழிபட போகிறேன், அப்போ தான் நானும் சிவனோட சேர முடியும்னு சொல்ல சதியோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரே ஷாக்கில் இருக்காங்க. சதி உடனே மண்ணில் சிவலிங்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சதியை எப்படி தவமிருந்து அவங்க அம்மா அப்பா பெற்றெடுத்தாங்களோ அதே மாதிரி சதியும் தவம் செஞ்சு மண்ணிலேயே சிவலிங்க வடிவத்தை செஞ்சு அதற்கு அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்தாலும் அவங்க அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்கிறத நிப்பாட்டவே இல்லை. அப்படியே அரண்மனையில் சதியோட அப்பா மகாராணி கிட்ட சதி எங்கன்னு கேட்க அதற்கு அவங்க அவ சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே தக்ஷனுக்கு கோவம். ஏன் அவ சிவபூஜை செய்கிறா, நான் அவள் தந்தை, எனக்கு தெரியும் அவளுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பதென்றுன்னு சொல்ல அதற்கு மகாராணி சொல்றாங்க, சிவன் தான் அவள் கனவில் தோன்றி 5 எழுத்து மந்திரத்தை கூறியதாக சொல்லி அதை ஆராதிக்க சென்று விட்டாள்னு சொல்ல தக்ஷனும் கோவமா இங்கிருந்து புறப்பட்டு கிளம்பி போய் சதி பூஜை செய்யும் இடத்திற்கு போய் பார்க்கறாரு. சதி, ஏன் இப்படியெல்லாம் பண்ற, நான் சொல்றது கேளுன்னு சொல்ல அதுக்கு சதியோ, இல்லை தந்தையே, சிவன் எனக்கு ஆணையிட்டு இருக்காரு, அவர் வந்து எனக்கு நேரில் காட்சி கொடுப்பார்னு, அவரும் நானும் விரைவில் ஒன்றிணைவோம்னு சொல்ல அதற்கு தக்ஷனோ, இல்லை இல்லை அது ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்ல சதியோ, எனது பிறவியே சிவனோட ஒன்றிணையத்தானே, அவருக்கு சேவை செய்யதானேன்னு சொல்ல அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரே வாக்குவாதம். கடைசியில் தக்ஷன் சொல்கிறாரு, உன்னோட இந்த பூஜையை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அங்கேருந்து கோபமாக புறப்படுறாரு. அவர் என்ன செஞ்சிருப்பாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாயன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.